எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய் மித்து 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 கம் 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 கம். மாம்சே இங்க பாரு, இந்த ஐடியாலாம் கொடுத்தது நம்ம மித்ரா மேடம் தான். இப்போதைக்கு என் வாழ்க்கையில மித்ராவுக்கு தெரியாம என் லைஃப்ல எதுவுமே நடக்காது. அப்படியா? ஆமா மாம்சே. இருக்கட்டும். அப்புறம் என்ன மித்ரா, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? சும்மாதான் சார். செக்அப் பண்ணிக்கலாமா? கை காட்டுங்க. சார் விரல கொடுங்க. மாம்ஸ் ரிப்போர்ட் டு ராம்கி. ஓகே சார், நான் கிளம்புறேன். ஓகே. என்ன மித்ரா, இப்போ இந்த டெஸ்ட்லாம் பண்ணீங்களே, இதனால ஏதாவது யூஸ் இருக்கா இல்லை நீங்கள் சும்மா இருக்கீங்கிறதுக்காக என் டாக்டர் மாமா உங்களை மாப்பிள்ளைய செக் பண்ண வச்சாரா? மாம்சே அப்படி நல்லா கேளு. நானே உங்களை ரொம்ப நாளா கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்துருக்கீங்க. நான் கிளம்புறேன். ஆமாம், நாங்கள் நல்லா தான் சேர்ந்துருக்கோம். இதில் உங்களுக்கு என்ன டவுட்டு? நாங்கள் மாமா மாப்பிள்ளையா இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஏன் மாப்பிள்ள என்ன இப்படி சொல்லிட்டு போகுது இந்த பொண்ணு? அதுவும் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு கோவமா? மாப்பிள்ள, டே மாப்பிள்ள, பேசிட்டு இருக்கு கண்டுக்காம போறான். ஒருவேளை உனக்கு நம்மளை விட அந்த பொண்ணு தான் முக்கியமோ? மித்து மித்து மித்து. என்னடா இன்னும் இந்த வார்த்தையை கேட்கலையேன்னு பார்த்தேன், வந்துட்டாரு. சொல்லுங்க சார். என்ன மித்ரா, எமல இன்னும் நீ கோவமா தான் இருக்கியா? அதெல்லாம் இல்ல சார், நல்லா தான் இருக்கேன். சரி, வெரி குட். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு நைட் ரெடியாரு, நாம ரெண்டு பேரும் வெளியில போலாம். சார் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இனிமே நான் உங்க கூட எங்கேயும் வரதா இல்ல. ஆளு விடுங்க. மித்ரா நில்லு. என்ன சார்? இங்க பாரு, அதான் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நான் வேணா ப்ராமிஸ் பண்ணிட்டு வா. ப்ராமிஸா? இனிமே உனக்கு பிடிக்காது, நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஓகே சார், எனக்கு எங்கேயும் வர மூட் இல்ல. நீங்க போயிட்டு வாங்க ப்ளீஸ். என்ன சார், முன்னாடிலாம் தனியா போகணும் சேஃப்டிக்குன்னு சொல்லுவீங்க. இப்பதான் உங்க மாமா இருக்கார்ல, அவரை கூட்டிட்டு போங்க. ஐம் சாரி மித்ரா, ஏதோ என்னோட முக்கியமான நாள்ல நீ கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி விடு. ஆனா உனக்கு பிடிக்கல இல்ல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. முக்கியமான நாளா? என்ன நாள்? இப்ப எதுக்கு அதெல்லாம்? அதான் நீ வரலன்னு சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க சார், என்னன்னு ஓவரா பண்ணாதீங்க. அது அது வந்து சார் சொல்லுங்க. ஆக்சுவலா நாளைக்கு எனக்கு பர்த்டே மித்ரா. வாவ், சூப்பர் சார். அட்வான்ஸ் விஷஸ். கை கொடுங்க. குடிங்க சார். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். சாரி சார், நாளைக்கு உங்க பர்த்டேன்னு எனக்கு தெரியாது. அம்மா, அதுக்கு எதுக்கு இன்னைக்கு நைட்டே வெளியே போகணும்? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை மித்ரா. என் பர்த்டே அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு யாருமே இல்லாத நடு ரோட்ல கேக் வெட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை. உனக்கு ஒன்று தெரியுமா மித்ரா, என் லைஃப்லயே இதான் நான் கொண்டாட போற கடைசி பர்த்டே. இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். அது இருக்கட்டும் மித்ரா, அதான் நம்ம பிடிச்சவங்களோட இந்த பர்த்டே கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன். சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஐம் சாரி, நான் கம்பல் பண்ண மாட்டேன். சாரி சார், நான் கண்டிப்பா வரேன். இல்ல மித்ரா, வேண்டாம். உனக்கு விருப்பம் இல்லாம எனக்காகலாம் நீ ஒன்றும் வேண்டாம் மித்ரா. இல்ல அதெல்லாம் இல்ல, நான் வரேன் சார், போலாம். இல்ல வேண்டாம், நான் சொல்றேன்ல நான் வரேன், போலான்னு. தேங்க்ஸ் மித்ரா. அப்போ ஒன்று பண்ணலாம், நான் ஈவினிங் வந்துடுறேன். நீ ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிடு. ஓகே சார். ஏய் தட்ஸ் குட். சரி, நான் வரேன். பை மித்து. பை சார். மித்து நம்ம எதை சொன்னாலும் நம்புறாளே.
என்ன தர்மா, ஒரு நாள் முழுக்க ஓடி போச்சு, இன்னும் ஒரு தகவலும் இல்ல. அந்த கேரளா ஏஜென்ட் போன் பண்ணாரா? ஏதாவது பொண்ணு போட்டோ அனுப்புனாரா? எல்லாம் பேட்டரி போன கிடையாற மாதிரி அப்படி அப்படியே நிக்குதே. எல்லா கல்யாணத்தை போலயும் உன் பையனோட கல்யாணத்தை எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது ராம்கி. இதுல கொஞ்சம் சட்ட சிக்கல் இருக்கு. நான் ஒரு சராசரிங்கிறதுனால யோசிக்கிறதும் சராசரியா தான் யோசிக்கிறேன். நீ வினய்க்கு கல்யாணம் பண்றதே உன் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காகத்தான். ஏய், நான் அந்த காரணத்துக்காக பண்ணல தர்மா. அதான் நான் சொல்லிட்டேனே, நான் ஒரு சராசரின்னு. நான் அப்படிதான் யோசிப்பேன். இங்க பாரு ராம்கி, வினய் மட்டும் நல்லா இருந்தா போதாது, அவனை கட்டிக்க போறவளும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் பிறக்க போற குழந்தையோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்ல. ஏதோ கிடைக்கிற பொண்ணை கட்டி வச்சுட்டு அப்புறம் கரு உண்டாவல, கர்ப்பம் ஆகலன்னு அவளுக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க போறியா? முடியாதுல்ல. எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாம அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து பாப்போமே. மே கமன் டாக்டர்? ப்ளீஸ் கம். வா மித்ரா. டாக்டர், இது வினய் சாரோட டெய்லி ரிப்போர்ட். நேத்து ரிப்போர்ட்ல வந்த பாராமீட்டர்ஸ் தானே இன்னைக்கு வந்திருக்கு? ஆமா டாக்டர். தட் மீன்ஸ் he is நார்மல். நீ இனிமே நார்மலா இருக்கும்போது என்கிட்ட காமிக்கணுங்கிற அவசியம் இல்லம்மா. ஏதாவது பாராமீட்டர்ஸ்ல சேஞ்ச் இருந்தா மட்டும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. மத்தபடி நீயே அதை பாத்துக்கலாம். ஓகே? ஓகே டாக்டர். மித்ரா, ஆ? இவன் என் ஃப்ரெண்டு தர்மா, ஹைகோர்ட் லாயர். வணக்கம் சார். வணக்கம்மா. தர்மா, இது மித்ரா. ஓ, she is a very good girl, encouraging girl. ஒரு ஆக்சிடென்டா இங்க மீட் பண்ணோம். மித்ராக்கு சொல்றதுக்குன்னு யாரும் இல்ல. வேலை வேணும்னு கேட்டதும் இங்கேயே அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இப்ப ஹாஸ்பிடல் நிர்வாகத்துல பாதிய மித்ரா தான் பாத்துக்கிறேன். ஓ, அது மட்டும் இல்ல, உனக்கு தான் நல்லா தெரியுமே வினய ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. ஆமா. ஆனா மித்ரா ரொம்ப ஈஸியா அவனை டீல் பண்றா. ரொம்ப நம்பிக்கையான பொண்ணுப்பா. அப்படியெல்லாம் இல்ல சார். சார் கொஞ்சம் சுகர் தூக்கல சொல்றாரு. இங்க வேலை பார்க்கிற எல்லார் மாதிரியும் ஒரு சராசரி தான் நானும். ஓ, சூப்பர்மா, சூப்பர். அப்போ நீ நானும் ஒரே எண்ணம் தான். குட் குட். ஓகே டாக்டர், வரேன். ஓகேம்மா. ஏய் ராம்கி, எனக்கு தெரிஞ்சு நம்ம வினய்க்கு இந்த பொண்ணு தான் பொருத்தம்னு தோணுது. நோ நோ, அந்த பேச்சே எடுக்காத தர்மா. இது தானம் கொடுத்த பசுவை பல்ல புடிச்சு பாக்குற மாதிரி. வேணாம், விட்டுரு. இல்ல ராம்கி, பொண்ணை பார்த்தா அழகா ரிச்சா இருக்கா. ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை பாத்துக்கிற அளவுக்கு திறமையும் இருக்கு. சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. வினய் கூட வேற நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கா. ஏய், இது போதுமே ராம்கி. ஏன் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்க? ஏய், பேசி பாப்போமே. வேண்டாம். வினய் மாதிரி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மகா பாவம்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இதுக்கு சம்மதிச்சேன்னா, இதயத்துல ஒரு ஓரத்துல ஒரு நம்பிக்கை. கப்பல் மூழ்க போதுன்னு தெரிஞ்சோம் அதுல ஒரு பொண்ணு ஏத்தி நாம எப்படி அனுப்புறது? கப்பல் முழுசா மூழ்கின உடனே நீச்சல் தெரிஞ்சவளா இருந்தா நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்துருவான்னு நான் நம்புறேன். அப்படி வந்துட்டா நான் மனசறிஞ்சு செஞ்ச பாவத்துல இருந்து மீண்டுருவேன். நான் பார்த்த வரைக்கும் மித்ரா நீச்சல் தெரியாத பொண்ணுடா. அவளை விட்டு. என்னடா ராம்கி, கப்பல் நீச்சல் எனக்கு ஒண்ணுமே புரியல. மித்ரா பாவண்டா. இதுவரைக்கும் வாழ்க்கையில கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்ச பொண்ணு. ஏன் சுயநலத்துக்காக மறுபடியும் அவளை பழி வாங்க முடியாதுடா. கல்யாணங்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ். அந்த செகண்ட் இன்னிங்ஸ்லயாவது அவ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன நீ உன் பையனை விட்டுட்டு ஏதோ ஒரு பொண்ணுக்காக பேசிட்டு இருக்க? தர்மா, என்ன பொறுத்த வரைக்கும் வினயும் மித்ராவும் ஒண்ணுதான். இதுக்கு மேல இத பத்தி இனிமே பேசாத ப்ளீஸ். ஓகே, எனக்கு என்ன வந்துச்சு? அப்போ கேரளா பொண்ணுலயே ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே.
ஓகே. சரி, ம். அப்ப நான் வரேன். ஹலோ. ஹலோ, மித்ராவா? மித்ராவா? நீங்க யாரு? நான் டிடிபி பேங்க்ல இருந்து பேசுறேன். மித்ரா லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதான் ஃபோன் வெரிஃபிகேஷன். நான் மித்ரா தான் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன டெஸ்டினேஷன்ல இருக்கீங்க? அது வந்து உனக்கு தான் போன். பேங்க்ல இருந்து பேசுறாங்க, டீடைல்ஸ் கேக்குறாங்க, சொல்லு. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார். டெஸ்டினேஷன்னா புரியலையா உங்களுக்கு? நீங்க ஹாஸ்பிட்டல்ல என்னவா ஒர்க் பண்றீங்க? அட்மின் மேனேஜர் சார். மந்த்லி சேலரி எவ்வளவுமா? டிடிஎஸ் போக 90,000 வரும் சார். அடிப்பாவி. எவ்வளவு நாளா அங்க ஒர்க் பண்றீங்க? ஒரு 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. நீங்க லாஸ்ட் 3 months பேங்க் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட், நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணப்ப அவங்க கொடுத்த அப்பாயின்மெண்ட் லெட்டர், சேலரி ஸ்லிப், அட்ரஸ் ப்ரூஃப், உங்க ஐடி ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எங்க ஸ்டாஃப் உங்களை நேர்ல வந்து பார்த்து அதையெல்லாம் வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஓகே சார். எப்போ வருவாங்க சார்? இந்த வாரமே வந்துருவாங்கம்மா. நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார். பேங்க்ல இருந்து கால் பண்ணாங்க. இந்த நம்பர் எப்படி அவங்களுக்கு தெரியும்? நான் தாங்க கொடுத்தேன். ரிசப்ஷன் நம்பர் கொடுத்தா யாராவது எடுத்து உளறிட்டா, அதான் இந்த நம்பர் கொடுத்தேன். ஆமா, என்ன சொன்னாங்க? டீடைல்ஸ் கேட்டாங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கவலையே படாதீங்க. ம். சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. நீல சாயம் கரைஞ்சு போச்சு டும் 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 டும். ராஜவேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 டும். நரிகோணம் தெரிஞ்சு போச்சு டும் 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 டும். ஏய், என்ன சசி இது? சின்ன பிள்ளையாட்ட விளையாண்டுட்டு இருக்க? என்னமோ இவ ஒருத்தி தான் உண்மைக்கும் நேர்மைக்கும் பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி சீன் போடுவாள்ல. இப்ப இவ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. சரியான 420 இவ. என்ன சொல்ற? பேங்க்ல லோன் வாங்குறதுக்காக என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்றா. ஏய், சும்மா இரு சசி. இந்த ஐடியாவை சொன்னதே நான் தான். அவ ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்காளாம். ஹெல்ப் கேட்டா இந்த ஐடியாவை சொன்னதும் ஃபர்ஸ்ட் அவ வேணாம் தான் சொன்னான். நான் தான் போய் சொல்லி கடன் வாங்குறது தப்பு இல்ல, கடனை திருப்பி தராம இருக்கிறதா தப்புன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இவளே ஒழுங்கு கிடையாது. இந்த லட்சணத்துல நம்ம அக்கௌண்ட்ட செக் பண்ண வந்துட்டா. சசி, உனக்கும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து தான் லோன் வாங்கி கொடுத்துருக்கேன். அதான் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து லோன் வாங்குறது தப்பு இல்ல அஸ்வின். ஆனா யோகிய மாதிரி சீன் போடுறது தான் தப்பு. இனிமே என்கிட்ட வந்து நல்லவ மாதிரி பேசட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. உனக்கு ஏன் சசி அவன் மேல இவ்வளவு வெறுப்பு? அவளும் நம்மள மாதிரி தானே. சிலரெல்லாம் பார்த்தாலே பத்திட்டு வரும்ல, அந்த கேட்டகரி தான் அவ. இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து எப்ப பாரு டீச்சர் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கறவங்கள எதுவுமே பண்ணலனாலும் நமக்கு அவங்கள பிடிக்காதுல்ல, அப்படிதான். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. நீதான் அவளுக்காக கிடந்த மாயிரனா எனக்கு என்ன வந்துச்சு? என்னைக்காவது என்கிட்ட சிக்காமையா போயிருவான், அன்னைக்கு இருக்கு அவளுக்கு.
11 மேல ஆச்சு. இந்த நேரத்துல எங்க கிளம்புறா? ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்க, என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏய், நம்ம வினய் சார் இருக்கார்ல, அவருக்கு நாளைக்கு பர்த்டே. என் லைஃப்ல இதுதான் கடைசி பிறந்த நாள். 12 மணிக்கு நடு ரோட்ல வச்சு கேக் கட் பண்ணணும். தனியா பண்றதை விட நீயும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு கூப்பிட்டாரு. அதான் கிளம்பிட்டேன். ஓ, சாருக்கு நாளைக்கு பர்த்டே. மேடம் அதுக்கு gift வாங்கிட்டு போய் ஹாப்பி பர்த்டேன்னு வாழ்த்து சொல்ல போற. உன்னை திருத்தவே முடியாது. ஏன் தீபா? வினய் சார் என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியா? ஒரு தடவை அவர்கிட்ட ஏமாந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் ஏமாந்தா என்னடே பண்ண முடியும்? அவரும் ஏமாத்தி பழகிட்டாரு, நீயும் ஏமாந்து பழகிட்ட. என்னடி சொல்ற? அவருக்கு இன்னைக்கெல்லாம் பர்த்டே கிடையாது, ஜூன் மாசம் தான் பர்த்டே. ஏய், இல்லடி, அவர் நாளைக்குன்னு தான் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் அவர் கூப்பிட்டப்போ நான் வர முடியாதுன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் நாளைக்கு பர்த்டேன்னு சொன்னாரு. பாத்தியா, நீ வரலன்னு சொன்னதாலதான் அவர் உன்னை வர வைக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்காரு. அதையும் நீ நம்பிட்டு இந்த மிட் நைட்ல நீ கிஃப்ட தூக்கிட்டு கிளம்பிட்ட. வினய் சாருக்கு ஜூன்ல தான் பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தருக்கு பர்த்டேனா அன்னைக்கு அவருக்கு தானே எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா வினய் சார் பர்த்டேக்கு மட்டும் அவரு மத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. அவர் பர்த்டேனா ஹாஸ்பிட்டலே ஃபெஸ்டிவல் மூடுக்கு மாறிடும். இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சீக்கிரட்டா வச்சிருந்தா இப்படிதான் கடைசியில ஏமாற வேண்டியதா இருக்கும். பேசாம மேக்கப்லாம் கழிச்சுட்டு படுத்து தூங்கு. இல்லடி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், அவர் வரமாட்டாரு மித்ரா, நீ ஏன் வீணா வெயிட் பண்ற? தூக்கத்தை கெடுத்துக்காம பேசாம படுத்து தூங்கு. அவர் வரலனாலும் பரவாயில்ல தீபா, நைட்டு முழுக்க நான் ரோட்லயே நிக்கிறேன். அப்பதான் அவருக்கு உரைக்கும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, என்னமோ பண்ண. மித்ரா, மித்ரா, என்ன மேடம், என்ன சிந்தனையில இருக்கீங்க? எதுவும் இல்ல சார். ஓகே, சரி, ஏன் எப்படி உம்முன்னு வரணும்? ஏதாவது பேசிட்டு வரலாம்ல. சரி சரி. ஆமா, நாம இப்ப எங்க போறோம்? ஆமா, நம்ம எங்க போறோம்? ஐயோ, நம்மளே கேள்வி கேட்டு மாட்டிக்கிட்டோமோ? என்ன சொல்லி சமாளிக்கிறது? எதையாவது உளறி விடு. அதான் எதை சொன்னாலும் நம்புவாளே. அது வீட்டில் சும்மா இருந்தோன்னா போத்தி தூங்க தானே தோணும். எதுக்கு இந்த அழகான ராத்திரியை நம்ம வேஸ்ட் பண்ண சொல்லு. அதான் அப்படியே ஒரு லாங் ஜேர்னி போலான்னு சொல்லிட்டு ஒரு ரைட் போலான்னு வந்துட்டேன். நம்ம கிட்ட பர்த்டேன்னு சொன்னதையே மறந்துட்டாரு போல இருக்கு. தீபா சொன்ன மாதிரி என்ன நல்லா ஏமாத்திட்டாரு. சார், காரை நிறுத்துங்க. நிறுத்துங்க சார். ஏன்? என்ன மித்ரா, இந்த ஜர்னி நல்லா தானே இருக்கு. இப்ப ஏன் பாதியில நிறுத்த சொல்ற? சார், இப்ப நீங்க நிறுத்த போறீங்களா இல்ல டோரை திறந்துட்டு நான் வெளியே குதிச்சிட்டுமா? ஏய், ஓகே ஓகே, கூல் டவுன் ப்ளீஸ். ஓகே, நான் நிறுத்துறேன். மித்ரா, நிறுத்திட்டேன். இப்ப சொல்லு. ஏய் மித்து, மித்து 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 மித்து, நில்லு. நீங்க என்ன சொல்லி என்ன வர சொன்னீங்க? ஏய், நான் என்ன சொல்லி வர சொன்னேன்? நீயே கொஞ்சம் சொல்ல. மறந்துட்டீங்க தானே? ஏய் சிச்சா, நான் எப்படி மறப்பேன்? ஆக்சுவலா அது நான் என் வாயால சொல்றதை விட நீ சொன்னா எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் தெரியுமா? அதனாலதான் நான் உன்னையே சொல்ல சொன்னேன். இன்னைக்கு எனக்கு பர்த்டே. நைட் 12 o'clock நடு ரோட்ல வச்சு கேக் கட் பண்ணணும் தானே என்கிட்ட சொன்னீங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. வினய், சமாளிச்சிடுறா.